உலக மக்களே வணக்கம். அதிமுக உறுப்பினர் தொண்டர்கள் சரிங்களா, மலையாளத்தை கற்றுக்கன்றாங்க. 3 மொழி படிக்க சொல்கிறாங்கல்ல, மலையாளத்தை கற்றுக்கன்னு சொல்கிறாங்க. பெருசுக்கார நண்பர்கள் அவங்ககிட்ட கேட்டிங்களா, மலையாளத்தை கற்றுக்கிட்டா என்ன வேலை கிடைக்கும் கேட்கணும்ல. அப்போ தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவி பூரா படிச்சுட்டு வெட்டியாக இருக்காங்கன்ற அர்த்தம். அப்படித்தானே? ஒரு இதை சொல்கிறோம்டா மாணவன் மாணவிக்கு, அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்ல. உண்மையா பொய்யா சொல்லுங்கள் பெருசுக்கார நண்பர்களே. ஒரு மாணவன் மாணவிக்கு ஒரு கருத்து சொல்கிறோம்டா, ஒரு கோளாறு சொல்கிறோம்டா, அது அவங்களுக்கு பயன்பட வேண்டிய விஷயமா இருக்கணும். 3 மொழி படிக்கணும், மலையாளத்தை கற்றுக்கண்டா சொல்லுங்க. இந்த 2 மொழியை படிக்கிறதுக்கே பசங்க திணறாங்க, இன்னொரு மொழியை சேர்க்குறீங்க. சரி, அதையும் சேர்த்தா பசங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? இதெல்லாம் கேட்கணும் பெருசு நண்பர்களே, இதெல்லாம் கேட்கணும் சரிங்களா. அடுத்து திமுக ஹிந்தி வரக்கூடாதுன்னு சொல்லுது, திமுக தொண்டர்கள் சரிங்களா. இதனால் மக்களுக்கு என்ன பாதிப்பு? மற்ற நாட்டில் இருக்குல்ல, அவங்களுக்கு என்ன நஷ்டம்? இதையும் கேட்கணும் சரிங்களா. மத்திய அமைச்சர் இந்திய திணிச்சே ஆணுன்றது, இந்திய திணிச்சா அவங்களுக்கு என்ன லாபம்? இதனால் கல்வித்துறை பாதிக்குது. உண்மையா பொய்யா? கல்வித்துறையை ஒரு துறையை தொல்லை கொடுக்கலாமா? நீட்டுன்ட்டு கல்வித்துறையை தொல்லை கொடுத்தீங்க, இப்போ வேறு விஷயத்துக்கு போட்டீங்க. இந்த அரசியல்வாதிங்க கல்வித்துறையில் என்ன எதிர்பார்க்குறாங்க? எதற்காக கல்வித்துறையை இவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்க? படிச்சுட்டு வேலைக்கு போனால் வேலைக்காக யாருமே போராடுறதில்ல, வேலை கொடுக்குறதும் இல்லை. வேலை கொடுத்தா போட்டியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க சரிங்களா. கல்வித்துறையை இவங்க ஏன் இவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்க? இவங்க கல்வித்துறையிலேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க?